அவினாஷி ரோடு, கருமத்தம்பட்டி, எனி டைம் பிஸியா இருக்கக்கூடிய அப்படியே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியான ஆதித்யா அவென்யூல 2 BHK தனி வீடே 60 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இம்மீடியட்டா நீங்க வீடு கட்டினாலுமே குடி வர அளவுக்கு வாட்டர் டேங்க் இருக்கு. ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. EB லைன் சைட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ப்ராப்பர் டிரைனேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்பர் DTCP அப்ரூவல் சைட்ஸ் தான். நீங்க சைட் பார்த்திருப்பீங்க. எனி டைம் பிஸியா இருக்கக்கூடிய ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நார்மலா ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுல இருந்து ஈவன் பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் வேணும், பேக்கரி ஷாப்ஸ், துணிக்கடை, நகைக்கடைன்னு என்ன வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ரோட்லயே இருக்குங்க. அப் டு 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது இந்த ஏரியாவோட ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் பிரைஸ். நீங்க எங்க போய் கேட்டாலும் இந்த பிரைஸுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா கிடைக்காதுங்க. இங்க அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் growth ஆகுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் பார்ப்போம். அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டிஸ், ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் ரிங் ரோட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சதுங்க ஒர்க். ஆனா அதே மாதிரி சைட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கருமத்தம்பட்டி நகராட்சி லிமிட் குள்ளேயே வந்துருதுங்க. கோயம்புத்தூர்லயே பிஸியஸ்ட் NH ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவினாஷி ரோடு தாங்க. பிகாஸ் இங்க தான் உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கு, பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஆக்குபைடா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருந்து எல்லாமே ஆக்குபைடா இருக்கக்கூடிய ஒரு NH ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவினாஷி ரோடு தான். அவினாஷி ரோடு பேஸ் பண்ணி சொந்தமா வீடு இடம் அப்படின்னு யோசிக்கும் போதே மனசுக்கு அப்படியே பக்குன்னு இருக்கும். பிகாஸ் லேண்ட் காஸ்ட் பெர் சென்ட் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா அதே அவினாஷி ரோடு, கருமத்தம்பட்டி, எனி டைம் பிஸியா இருக்கக்கூடிய அப்படியே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியான ஆதித்யா அவென்யூல 2 BHK தனி வீடே 60 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே 3 BHK தனி வீடு 65 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க உள்ள போயிடலாம். ஆதித்யா அவென்யூ பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பிளாட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவினாஷி ரோட் பேஸ்ல எங்க போய் கேட்டாலும் பூமி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குங்க. அந்த மாதிரி டிமாண்டிங் ஏரியா நமக்கு கிடைச்சது என்னவோ ஒரு 3 ஏக்கருங்க. ஸோ இதுலயும் நம்ம ஒரு 40 பிளாட்ஸா தான் இங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மினிமம் 3 சென்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்கு. இது ப்ராப்பர் DTCP அப்ரூவல் சைட்ஸ் தான். நீங்க சைட் பார்த்திருப்பீங்க. எனி டைம் பிஸியா இருக்கக்கூடிய ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. அந்த ஆன் ரோட்ல இருந்து சைட்டோட எண்ட் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா 33 and 30 ஃபீட்ல வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர இம்மீடியட்டா நீங்க வீடு கட்டினாலுமே குடி வர அளவுக்கு வாட்டர் டேங்க் இருக்கு. ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. EB லைன் சைட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ப்ராப்பர் டிரைனேஜஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர், EB, ரோடு, டிரைனேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன். அது போக பாத்தீங்கன்னா அப்படியே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நீங்க சைட்டை விட்டு வெளியில போனாலே உங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னாலும் கோயம்புத்தூருக்குள்ள உங்களுக்கு இங்கேயே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷாப்ஸ் வேணும், ரெகுலரா நார்மலா ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுல இருந்து ஈவன் பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் வேணும், பேக்கரி ஷாப்ஸ், துணிக்கடை, நகைக்கடைன்னு என்ன வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ரோட்லயே இருக்குங்க. அந்த மாதிரி எனி டைம் பிஸியா இருக்கக்கூடிய ஏரியா, சேஃப் அண்ட் செக்யூர்டான இடத்துல DTCP பிளாட்ஸா எல்லா அம்யூனிட்டிஸோட ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ஆனா அதே மாதிரி அவினாஷி ரோடு அப்படின்னாலே யாருக்குமே பெருசா சொல்லணும், அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கதான் ஏர்போர்ட் இருக்கு. ஜஸ்ட் உங்க வீட்ல இருந்து வண்டி எடுத்தீங்கன்னா அடுத்த 10 மினிட்ஸ்ல எவ்வளவு டிராஃபிக்கா இருந்தாலும் நீங்க வந்து ஏர்போர்ட் ரீச் ஆயிடலாம். எனி டைம் வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய மெயினான NH ரோடு. அது தவிர இந்த சரௌண்டிங்ஸ்ல தான் கோயம்புத்தூர்லயே லீடிங்கான ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க. மல்டிநேஷனல் பிராண்டிங் அந்த கம்பெனிஸ் வரைக்குமே இருக்கக்கூடிய ஏரியா. இது எதுக்காக சொன்னோம் அப்படின்னா ஒன்லி ஒரு சைட்டு, ஒரு இடமா வாங்குறோம் அப்படின்னா ஒன்னு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு நான் வீடு கட்டி குடியேறணும், இல்லைன்னா நல்ல ஒரு வாடகைக்கே விட்டாலும் மாதம் மாதம் எனக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு பாசிவ் இன்கம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லையா இடமா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், எனக்கு ஃபியூச்சர்ல நல்ல growth இருக்கணும், ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். இவ்வளவுதாங்க லேண்ட் வாங்குறத பொறுத்த வரைக்கும். நீங்க ஆஸ் வெல் அஸ் ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் சரி, இல்ல இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாலும் ஃபியூச்சர் growth வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கே அவினாஷி ரோட்ல போய் நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா ஒரு சென்ட் அப்படிங்கறத நீங்க வாங்கவே முடியாது. பட் நம்ம சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சென்ட் காஸ்டே வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது இந்த ஏரியாவோட ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் பிரைஸ். நீங்க எங்க போய் கேட்டாலும் இந்த பிரைஸுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா கிடைக்காதுங்க. 3 சென்ட் அவைலபிலிட்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேஸிங்ல வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சைட்ஸ் இப்போ அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அவினாஷி ரோட பேஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய இடத்துல என்கொயரிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இடம் உங்க கண்ணுக்கு சிக்கல அப்படின்னா இப்போ கரெக்ட் டைமுங்க. உடனே நீங்க விசிட் பண்ணிருங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஃபியூ பிளாட்ஸ் தான் 3 சென்ட்ல
சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி வீடுமே நான் சொல்லியிருந்தேன் 2 BHK இண்டிபெண்ட் வில்லாவே 60 லட்சம் ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே நீங்கள் 3 BHK போகணும் அப்படின்னா 65 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கஸ்டமைஸ்டு பிளான் இருக்குது, இன்னும் லக்ஸுரியாக லாவிஷாக எலகண்ட்டாக வேணும், நான் லக்ஸுரி பிளானில் போய்க்கிறேன் அப்படின்னாலும் கஸ்டமைஸ்டு பிளான்லையும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பட் நீங்கள் வீடாக வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இடமா போகிறதா இருந்தாலுமே அப் டு 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஆதித்யா அவென்யூ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, அவினாஷி ரோடு அப்படிங்கும்போது ஆல்ரெடி அது ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் டெவலப் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் 20-25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் சென்ட்டே 12 லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ சைட்டோட அம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி, இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் என்னென்ன, அதே மாதிரி இங்கே அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ஆகுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்ப்போம். அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரால் கோயம்புத்தூரே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டிஸ் ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் ரிங் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சதுங்க ஒர்க். அடுத்த கட்டமாக இந்த ஏரியாவில் நமக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி NH ரோடு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, இதோட உங்களுக்கு ரிங் ரோடு கனெக்டிவிட்டி, இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சர் க்ரோத் அப்படிங்கிறது நீங்கள் இன்னைக்கு சென்ட்டுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா வித்தின் 1 or 2 இயர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சென்ட்டோட ரேட்டு அந்த 20-25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணணும்னா அதுக்குமே பெஸ்ட்டான சாய்ஸ் தான். ஆனால் அதே மாதிரி சைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கருமத்தம்பட்டி நகராட்சி லிமிட்குள்ளேயே வந்துடுதுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே இது நல்ல ஒரு ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற மாதிரி ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அவினாஷி ரோட்டில் இப்படி ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியை இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸோ அவினாஷி ரோட் பேஸ் பண்ணி இவ்வளோ நாளாக இடமோ வீடோ தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு சாய்ஸ் தான் ஆதித்யா அவென்யூ. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சைட்டுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணணும், இல்லை ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள்.